எழும்பூரில் எஸ்ஐஆரை கண்டித்து சீமான் தலைமையில் ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் லதா. வணக்கம் லதா. வணக்கம். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை நிறுத்த கோரி நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானம் அருகே நடைபெற்று வரக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சுமார் 100 பேர் இதில் பங்கேற்று இருக்கிறார்கள். எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய அந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை நிறுத்த கோரி முழக்கங்களும் கூட இந்த ஆர்ப்பாட்டத்தில் எழுப்பப்பட்டு வருகிறது. முக்கியமாக இந்த எஸ்ஐஆர் என்பது வாக்குகளை திருடுவதற்கான ஒன்று என்று அவர் குறிப்பிட்டு தொடர்ந்து வலியுறுத்தி வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. மேலும் 1 மாத காலம் இதற்கு போதுமானதாக இல்லை, தேர்தல் சமயத்தில் வாக்கு திருட்டு என்ற ஒன்றை குறிப்பிட்டுதான் இந்த நிகழ்வை அவர் இந்த நடவடிக்கையை எதிர்த்து வருகிறார். எனவே இதனை நிறுத்த கோரி நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் தற்பொழுது ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே எதிர்கட்சிகள், முக்கியமாக இந்திய கூட்டணியாக இருக்கட்டும், அதே போல தமிழகத்திலும் கூட திமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சிகளை சார்ந்த பலரும் கூட இதை எதிர்த்து போராட்டம் செய்திருந்தார்கள். மேலும் விஜய் கட்சியும் கூட நேற்றைய தினம் பல்வேறு இடங்களில் போராட்டங்களை மேற்கொண்டிருந்தார்கள். இதற்கிடையே இன்றைய தினம் நாம் தமிழர் கட்சி சார்பில் போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த வகையில் சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானம் அருகே நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி லதா.